போனால் இவங்களுடைய நோக்கமெல்லாம் என்னன்னு கேட்டால், கண்ணை மூடிக்கிட்டு மதுஹபில் தப்பாக இருந்தாலும் பின்பற்றுவதானே தவிர குர்ஆன் ஹதீஸுக்கு மரியாதை கொடுப்பதெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு கேட்டால், இவங்க ஆதரிக்கிற ஒரு நூல்லேருந்து நான் எடுத்து சாவி போன தடவை அது சுட்டி காட்டியிருக்கிறாங்க. லா யஜூசு தக்லீது மா அதல் மதுஹபில் அரபா, 4 மதுஹபை தவிர மற்றதையெல்லாம் பின்பற்றுவது கூடாது. உளவு வாஃபக்க கவுல சஹாபத்தி, சஹாபாக்களுடைய சொல்லுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே, ஒல் ஹதீஸ சஹீஹான ஹதீஸுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே, ஒல் ஆயத்துக்கு ஒத்து இருந்தாலும் சரி, மதுஹபில் இல்லாட்டி ஏற்றுக்கிறாத. எப்படி சொல்கிறாங்க? குர்ஆனுக்கு ஒத்து இருந்தாலும் சரி அதை நீ ஏற்றுக்கிற கூடாது, மதுஹபில் இருக்கணும். ஹதீஸுக்கு ஒத்து இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கிற கூடாது, மதுஹபில் இருக்க வேண்டும். அது மாதிரி அதுக்கு என்ன செய்கிறாங்க? ஃபுல் ஹாரிஜு அனில் மதாஹிபில் அர்பாத்தி லாலுன் முலில்லுன், 4 மதுஹபில் இல்லாதவன் வழிகட்டும் வழிகெடுக்கிறவன். ஒரு உப்பமா அத்தாஹுதாலிக்கலில் குஃபுரி, இது குஃபுரை கொண்டு சேர்த்து விடும். ஏன்? இல்லை அன்னல் அஹ்தபில் அவாஹிரல் கித்தாபி ஒ சுன்னா, குர்ஆன் ஹதீஸை நேரடியான அர்த்தத்தில் புரிந்து கொள்வது மின் உசூலில் குஃபுரி, குஃபுருடைய அடிப்படை அதுதான். குர்ஆன் ஹதீஸை சொல்கிற நேரடியாக புரிஞ்சுக்கிட்டோம்ல, அதுக்கு அடிப்படை என்ன? அகீமு ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள். அப்படி புரிஞ்சுக்கணும், நீங்கள் காஃபிர். நீங்கள் குர்ஆன் ஹதீஸை நேரடியாக சொல்வதை புரிந்து கொள்வது மின் உசூலில் குஃபுரி, இதான் இவர்கள் விளங்கிக் கொள்ளுங்க. இவங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன? குர்ஆன் ஹதீஸை விட்டு நம்மளை அப்புறப்படுத்தணும். அதே நேரத்தில் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு அதை இழுத்து கொண்டே வழிகெடுக்கணுங்கிற நோக்கம். அதை தான் இவர் சொல்லி கொண்டிருக்காரு. குர்ஆன் விளங்காதான், ஹதீஸ் விளங்காதான், யாரை விளக்கு வாங்கலாம்? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 4 மதுஹபுக்குள்ளே வராதவங்கெல்லாம் லாலே வழிகட்டவர், முதில்லு அவரும் வழிகெடுக்கக்கூடியவர் அப்போல்லாம் எழுதியிருக்காங்க. அப்படி எழுதுன கரெக்டு தான். இப்போ தான் நம்ம பார்க்குறோம், 4 மதுஹபு வேணான்னு சொன்னவங்கெல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸுங்கிற பேரில் எப்படி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, சரியான ஹதீஸையிலே மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஹதீஸ் தேவையில்லைங்கிறாங்க, ஆளுக்கு சட்டம் சொல்கிறாங்க. அதே போல் எத்தனை விஷயங்களை முன்னுக்கு பின் முரணா சொல்கிறாங்க. இந்த விளைவெல்லாம் ஏன் ஏற்படுது கேட்டாக்க, இப்போ தான் எங்களுக்கு ஹதீஸ் கிடச்சிச்சு அப்படின்னாங்க. இமாம்கள் மாற்றி சொன்னாங்களே, நாங்கள் மாற்றி சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இமாம்கள் மாற்றி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஹதீஸ் இல்லை, அவர்களுக்கு ஹதீஸ் கிடைத்திருந்த போது புரியாதனமாக சொன்னாங்களா? ஒரு ஹதீஸ் கிடைக்குது, முன்பு கிடைத்த ஹதீஸை விட இது ஆதாரமாக தெரியுது, சட்டத்தை மாற்றுறாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த நிலைமையா? எல்லா ஹதீஸுகளும் இருக்குது, 20 வருஷம் கழித்து ஒரு ஹதீஸை படிச்சுட்டு இப்போ தான் புரியுறாங்கிறாங்க. இப்படிப்பட்ட இயலாமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்கிறோன்னு புறப்படலாமா? இப்படி ஆளாளுக்கு புறப்பட்டால் இஸ்லாமாக இருக்கு. இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, யாரும் சொல்ல தேவையில்லைப்பா, நானும் குர்ஆன் ஹதீஸை படித்து ஆய்வு செஞ்சு நான் நடந்துக்கிறேன்னு சொன்னால் இஸ்லாத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குமா? அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, மதுஹபுக்குள்ளே வாங்க, இல்லைன்னு சொன்னால் வழிகட்டு போவீங்க, நீங்களும் பிறர் வழிகெடுப்பீங்கன்னாங்க. இது சாதாரண அப்படிங்கிறதில்ல, இறை மறுப்பில் கொண்டு போய் விட்டுரும். அதை அவங்களே ஒப்புக்கொள்ள செய்கிறாங்க. ஏன்னாப்பா இந்த மாதிரி போனதுனால என்ன ஆகி போச்சு, சரியான ஹதீஸெல்லாம் மறுக்கிறாங்க. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்மந்தப்பட்ட ஹதீஸெல்லாம் மறுக்கிறாங்க. கேட்டாக்கா இது குர்ஆனுக்கு முரானா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹதீஸை மறுத்தா என்ன நிலைப்பாடு அவங்களே சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொன்னதை, அதாவது குர்ஆனை மட்டும்தான் ஏற்பேன், தூதர் சொன்னதை, அதாவது ஹதீஸுகளை ஏற்க மாட்டேன் என்று கூறுவது அப்பட்டமான இறை மறுப்பு என்று திருக்குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அவங்கள சொல்லிட்டாங்கல்ல. அப்போ குஃபுருக்கே கொண்டு போய் சேர்க்கும். நானே குர்ஆன் ஆய்வு செய்வேன், நானே ஹதீஸ் ஆய்வு செய்வேன்னு சொன்னால் குஃபுரில் தான் கொண்டு போய் சேர்க்குங்கிறத இப்போ பார்க்குறோமா இல்லையா? சரியான ஹதீஸாக ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாங்கல்ல, அவங்களே ஏற்றுக்கொள்கிறாங்க. ஹதீஸை மறுத்துட்டாக்கா அது குஃபுரு தான் அப்படின்ட்டு அந்த காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, குஃபுருக்கெல்லாம் போயிடாதீங்க, உங்களுக்கு ஆய்வு செய்ய தெரியலை, இமாம்கள் சொன்னதை மட்டும் வச்சு செய்யுங்க என்று அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதனால் அவங்க சொன்னது கரெக்டு தான். இறைமறுப்பு எப்படிமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தி ஈர்ப்பு ஏற்பட்டது, தடுமாற ஆரம்பித்தார் என்று சொல்லின்ற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கே சக்தி இல்லை நினைச்சாங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. இதெல்லாம் இறைமறுப்பா இல்லையா? இந்த இறைமறுப்புக்கு யாரும் சென்று விடக்கூடாதுங்கிறனால தான் அதுக்காக வேண்டி தொழுகை பிரச்சனையில், தொழுகையில் அல்லாஹ் தஆலா தொழுகை விஷயத்தில் சொல்கிறான், அகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கண்டு. இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டாக்கா அது வழிகாடு அப்படின்னு கருத்தை சொன்னாங்களா? அதான் எல்லாரும் தெரிஞ்சது தானே. ஆனால் குர்ஆன் ஆய்வில் நபிமார்களை கேவலப்படுத்துவாங்க, நபிமார்களை காஃபிராக்குவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துட வேணாம் அப்படிங்கிறனால தான் அவங்க சொன்னாங்க. இந்த சாவியில் வந்த ஒரு செய்தியை சொன்னோம், அதில் நம்ம சொன்னதில் ஒரு வார்த்தையை தான் அவர் விளக்க சொன்னார் தவிர மற்றதை கவனிக்கலை. அப்புறம் அவரே அதுக்கு மறுத்து புரண்டு பேசினார். சாவியில் என்ன இருக்கு? 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்றாதவன் வழிகேடன், வழிகெடுப்பவன் என்று மட்டும் இல்லை. எப்படி இருக்குன்னு கேட்டால், வள வாஃபக கவுல சஹாபத்தி,
சஹாபி சொல்லுக்கு பொருத்தமாக இருந்தாலும் இமாம்கள் சொல்லாட்டி ஏற்றுக்கிறாத. ஒல் ஹதீஸ சஹீஹ், சரியான ஹதீஸுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே, ஒல் ஆயத்தை குரானுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே அதை எடுக்கக்கூடாது. இவர் என்ன சொன்ன, அப்படி சொன்னமாங்கிறாரு. அந்த வழக்கத்தை நான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோமா? சரியாக இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, தப்பாக இருந்தால் விட்டுட்டு போங்க. அது நீங்கள் சொல்கிறிய, கித்தாபு சொல்லலை. கித்தாப் என்ன சொல்லுது? தப்பாக இருந்தாலும் மதுஹபை தான் எடுத்துக்கிறேன்னு. குரானுக்கு நேர் மாற்றமாக இருக்கேன், ஃபிரௌன் மூமின்கிறாங்களா, அதை எடுத்துக்க. அப்படி தான் அதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன விளங்குறோம், அதில் என்னத்தை நான் சாவிலேருந்து எடுத்து வச்சேனோ அதை சொல்லிவிட்டு அதே அமர்வுலையே பல்ட்டி அடிச்சு என்ன செய்கிறாரு, மாற்றி பேசுகிறாரு. உங்களால் எடுக்க வேணாண்டது, விரும்பினா எடுத்துகிட்டு போங்க, தப்புனா விட்டுட்டு போங்க. அப்படி சொல்லலையே. நீங்கள் மதுஹப் ஆள்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீல. தப்பாக இருந்தாலும் எடுக்கக்கூடாது, இமாம் சொன்னால் மட்டும்தான் எடுத்துக்கிறேன்னு. இன்னும் சொல்லப்போனால் அண்ணல் அஹதபில் அவாஹிரில் கிதாபி ஒசுன்னா மின் உசூலில் குஃப்ரி, குர்ஆன் ஹதீஸுடைய நேரடியான அர்த்தத்தை எடுப்பது குஃப்ரு, குஃப்ருடைய அடிப்படை அங்கே தான் உண்டாகுதுங்கிறீங்க. அப்போ சாவில் அப்படியே மதுஹபில் உள்ளதுக்கு மாற்றமாக ஹதீஸில் இருந்தால் ஹதீஸை எடுத்துக்கணும் இருக்குதா, எடுக்கக்கூடாதுன்னு இருக்குதா? மதுஹபுக்கு மாற்றமாகவும் குரானில் இருக்கும், நீ குரான் எடுக்கக்கூடாது, மதுஹப் எடுத்துக்க. மதுஹப் மாற்றமாக ஹதீஸில் இருக்கும், நீ ஹதீஸ் எடுக்கக்கூடாது, மதுஹப் எடுத்துக்க. அப்போ அது குரான் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் சொன்னார்களா இமாம்கள்? இமாம்கள் குரான் ஹதீஸுக்கு எதிராகத்தான் விளக்கம் சொன்னார்கள் என்று சொல்லி தெளிவாக சாவிங்கிறவர் இணைஞ்சிட்டாரு, விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அவரும் அதுக்கு மறுப்பாகவும் பேசிட்டார். அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா சாவியில் சொன்னதையே மதுஹபை பின்பற்றாட்டி வழிகேடுன்னு சொன்னார். ஆனால் உங்களே யார் தடுத்தா? நல்லதை எடுத்துக்கணும், கெடுத்து விட்டு போங்க, அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். எப்போ சொன்னோம்? இப்போ தான் சொன்னீங்க சாவியில். எப்போ சொன்னோன்னு கேட்குறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு மாற்றி காட்டியிருக்கிறேன், எப்போ சொன்னோன்னு கேட்குறாரு. இன்னும் சொல்ல போனால் அந்த ஹதீஸ் தெரியலை, தெரியாதனால அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சரியில்லைங்கிறார். ஒரு மனுஷன் ஹதீஸ் கித்தாபில் இருந்தாலும் அனைத்தையும் தெரிஞ்சவனாக இருப்பானா? நான் கேட்குறேன். இன்னும் அவர் ஆர்குமெண்ட் பண்ண பண்ணுறாரு, நம்மன்னா தப்பே வரக்கூடாதான், இமாம்கள்லாம் வரலாமா? அது என்னது? புக்காகவே இருந்தால் கூட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வரி உங்களுக்கு தெரியல, இந்த மேலே பகவி இருக்குது, பகவி கீழே உள்ளது பகவின்னு போட்டீங்க. கண்ணு முன்னாடி தான் கிதாப் இருக்கிறது, பகவியில் இருக்குன்னு அடித்து சொன்னீங்க. ஆனால் பகவியில் இல்லை, கீழே உள்ள ஒருத்தர் நோட்டு எழுதுன பிடிச்சி பகவின்னீங்களா இல்லையா? அப்போ இந்த காலத்தில் கண்ணு முன்னாடி கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டு எடுத்து இப்போ கண்ணு முன்னாடி இப்படி செஞ்சீங்கள. திருமையில் இருக்குன்னு சொன்னீங்க, கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிட்டு திருமையில் இருக்குன்னு நீங்கள், திருமையில் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இந்த காலத்தில் இருந்துக்கும் தப்பு செய்யலாமா? இருக்கும்போது தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லாத ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ புக்காக இருந்தாலும் தப்பு வரலாம், புக்கு இல்லாட்டாலும் தப்பு வரலாம். புக்கு இல்லாட்டி இப்போ நிறைய தப்பு வரலான்னு சொல்லுங்கள். புக்கை கையில் வச்சுருந்தா கூட ஒரு வரியை விட்டுட்டு ஒரு வரியை பாய்ச்சிட்டு போயிடுவோம், வழங்குதா? கண்டுக்கிற மாட்டோம். மனிதன்ட தப்பு தான் இருக்கும், வழங்குதா? அவங்களுக்கு அந்த ரைட் இருந்தால் எங்களுக்கு அந்த ரைட் இல்லைங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு வாதமா? அப்போ இதெல்லாம் தப்பான. இந்த சபையில் எத்தனை நேரம் நீங்கள் மாற்றி மாற்றி பேசுனீங்க, கித்தாப்பில் இருக்கிற மருத்துவம் பேசுனீங்க. அது நீங்கள் என்ன செய்யணும்? ஒத்தில் வச்சுக்கிற வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சாவியில் ஒரு செய்தியை சொன்னோம். அதில் நம்ம சொன்னதில் ஒரு வார்த்தையை தான் அவர் விளக்க சொன்னார், தவிர மற்றதை கவனிக்கலை. அப்புறம் அவரே அதுக்கு மறுத்து புரண்டு பேசினார். சாவியில் என்ன இருக்குது? 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்றாதவன் வழிகேடன், வழிகெடுப்பவன் என்று மட்டும் இல்லை. எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒலவ் வாஃபக கவுல சஹாபத்தி, சஹாபி சொல்லுக்கு பொருத்தமாக இருந்தாலும் இமாம்கள் சொல்லாட்டி ஏற்றுக்கிறாத. ஒல் ஹதீஸ சஹீஹ், சரியான ஹதீஸுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே, ஒல் ஆயத்தை குரானுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே அதை எடுக்கக்கூடாது. இவர் என்ன சொன்ன, அப்படி சொன்னமாங்கிறாரு. அந்த வழக்கத்தை நான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோமா? சரியாக இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, தப்பாக இருந்தால் விட்டுட்டு போங்க. அது நீங்கள் சொல்கிறிய, கித்தாபு சொல்லலை. கித்தாப் என்ன சொல்லுது? தப்பாக இருந்தாலும் மதுஹபை தான் எடுத்துக்கிறேன்னு. குரானுக்கு நேர் மாற்றமாக இருக்கேன், ஃபிரௌன் மூமின்கிறாங்களா, அதை எடுத்துக்க. அப்படி தான் அதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன விளங்குறோம், அதில் என்னத்தை நான் சாவிலேருந்து எடுத்து வச்சேனோ அதை சொல்லிவிட்டு அதே அமர்வுலையே பல்ட்டி அடிச்சு என்ன செய்கிறாரு, மாற்றி பேசுகிறாரு. உங்களால் எடுக்க வேணாண்டது, விரும்பினா எடுத்துகிட்டு போங்க, தப்புனா விட்டுட்டு போங்க. அப்படி சொல்லலையே. நீங்கள் மதுஹப் ஆள்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீல. தப்பாக இருந்தாலும் எடுக்கக்கூடாது, இமாம் சொன்னால் மட்டும்தான் எடுத்துக்கிறேன்னு. இன்னும் சொல்லப்போனால் அண்ணல் அஹதபில் அவாஹிரில் கிதாபி ஒசுன்னா மின் உசூலில் குஃப்ரி, குர்ஆன் ஹதீஸுடைய நேரடியான அர்த்தத்தை எடுப்பது குஃப்ரு, குஃப்ருடைய அடிப்படை அங்கே தான் உண்டாகுதுங்கிறீங்க. அப்போ சாவில் அப்படியே மதுஹபில் உள்ளதுக்கு மாற்றமாக ஹதீஸில் இருந்தால் ஹதீஸை எடுத்துக்கணும் இருக்குதா, எடுக்கக்கூடாதுன்னு இருக்குதா? மதுஹபுக்கு மாற்றமாகவும் குரானில் இருக்கும், நீ குரான் எடுக்கக்கூடாது, மதுஹப் எடுத்துக்க. மதுஹப் மாற்றமாக ஹதீஸில் இருக்கும், நீ ஹதீஸ் எடுக்கக்கூடாது, மதுஹப் எடுத்துக்க. அப்போ குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் சொன்னார்களா இமாம்கள்? இமாம்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராகத்தான் விளக்கம் சொன்னார்கள் என்று சொல்லி தெளிவாக சாவிங்கிறவர் இணைஞ்சிட்டாரு, விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அவரும் அதுக்கு மறுப்பாகவும் பேசிட்டார்.
அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா சாவியில் சொன்னதையே வந்து மதுகபை பின்பற்றாட்டி வழிகேடுன்னு சொன்னார். ஆனால் உங்களே யார் தடுத்தா? நல்லதை எடுத்துக்கிட்டு கெடுத்து விட்டு போங்க அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். எப்போ சொன்னோம்? இப்போ தான் சொன்னீங்க சாவியில். எப்போ சொன்னோன்னு கேட்குறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு வாட்சி காட்டியிருக்கிறேன், எப்போ சொன்னோன்னு கேட்குறாரு.